உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வார பலன் என்ற தொடரிலே 5ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 11ஆம் தேதி ஜனவரி வரை உள்ள வார ராசி பலனை காண இருக்கிறோம். வாரங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இந்த வாரம் பூச நட்சத்திரத்திலிருந்து சித்திரை நட்சத்திரம் வரை சந்திரன் செல்ல இருக்கிறார். உங்களுக்கு சத்ருஸ்தானத்திலிருந்து செல்லக்கூடிய இந்த சந்திரனின் பயணம் கேட்ட இடத்திலெல்லாம் பணம் கிடைப்பதற்கும் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் பயிர் பார்க்காம போச்சு, பணம் கேட்காம போச்சுன்னு வார்த்தையை பொய்ப்பித்து விடுங்கள். கொஞ்சம் போய் கேட்டு பைசாவை வாங்கிடுங்க. மருத்துவம் ரிலேட்டடான ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அதற்கான விஷயங்கள் எல்லாம் லாபமாக மாறிவிடும், கவலைப்பட வேண்டாம். புதன் வியாழனுக்குள்ளே உங்கள் கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு ஒழிந்து கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பதற்கான வாய்ப்பு. சொன்ன பேச்சை கொஞ்சம் ஒருத்தருக்கு கேட்டுப்பீங்க. விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தன்மை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துலையும் சந்திரன் இருப்பதனாலே கொஞ்சம் மனசிலே கொஞ்சம் சஞ்சலங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக இந்த கபம்னு சொல்லுவோம், சளி, சுவாச கோளாறுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கிளைமேட்டும் சரியில்லை, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நான் தான் எல்லாத்தையும் சாதித்தேன், எனக்கு தான் எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி, ஐ ஆம் த வின்னர் அப்படின்லாம் நம்பர் 1 கேட்டகரியிலலாம் நீங்கள் மனசை போட்டு குழப்பி அதனால் உங்களுக்கு வீட்டில் ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் அமைதியாக இருங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிற தனுசு ராசியில் சூரிய, செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 4 கிரகங்களும் கூட்டு கிரகங்களாக அமைகிறது. இந்த வாரத்தில் தொடர்ந்து இருக்காங்க. குரு வக்ரகதியிலேருந்து பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற ராகுவையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நிறைய வெற்றிகள் உண்டு. ஆபரண சேர்க்கைகள், ஆடை சேர்க்கைகள் எல்லாம் உண்டு. திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளிலே நிறைய நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரத்துக்கு இருக்குது. பைசா பொருள் வரவுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கட்டும். நீங்கள் செய்கிற காரியங்களிலே லாபங்கள் உங்கள் பக்கம் வரும் அப்படிங்கிறதும் நிதர்சனமாக தெரியுது. அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய காரியங்கள், வெற்றியின் இலக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லட்சியத்தோடு செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் அழகாக பண்ண முடியும். இது நல்ல விஷயம். அதனால் அதை யோசிங்க, அது விஷயமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கு. இந்த வாரத்தில் கூடுதலாக நீங்கள் பார்க்கும்போது சனி பகவானின் பார்வை 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனே தான். அவர் சுக்கிரனை பார்க்குறார். அதனால் லவ் மேரேஜ் ரிலேஷன்லாம் நிறைய நடக்கும். காதல் திருமணங்கள் அப்படின்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஜாஸ்தி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தலும் ஜாஸ்தி இருக்கும். அப்படி எல்லோரும் விட்டு கொடுத்து நல்லதொரு யுனைடெட் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் ஏற்படுத்தி கொள்ள முடிகிறது. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரம் மட்டும் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தன்மையினாலே நீங்கள் லக்ஷ்மி தேவியை வழிபட உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சங்கள் மேன்மேலும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.